ஹாய் ஆல், வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தெரியுமா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்கும். சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? குருவி சிட்டுக்குருவி. ஆமாங்க, சிட்டுக்குருவிகளை பற்றி தான். யாருக்கு தான் சிட்டுக்குருவியை பிடிக்காது? இந்த மாதிரி திரை இசை பாடல்கள் மட்டும் இல்லை, கதை, கவிதை, சிறுகதைகள்னு பல இலக்கிய வடிவங்களில் நாம் சிட்டுக்குருவிகளை பற்றி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஏன் தினசரி வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிட்டுக்குருவியை பார்த்துறாத ஒரு மனிதரை நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம கூடவே இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பறவையாக அந்த சிட்டுக்குருவினா இருக்குது. இது மட்டும் இல்லை, சங்க இலக்கிய காலம் தொட்டே கூட சிட்டுக்குருவிகள் பற்றிய குறிப்புகள் அந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு. சங்க இலக்கிய நூல்களான புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை போன்ற நூல்களில் இந்த சிட்டுக்குருவிகளை மனையுறை குருவி, உள்ளிறை குருவி, உள்ளூர் குருவி, ஊர்க்குருவி போன்ற பல்வேறு பெயர்களில் சொல்லி பாடல் இயற்றி இருக்கிறாங்க. இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சிட்டுக்குருவிகள் பல ஆண்டு காலமாக மனிதர்கள் கூட பயணிச்சிட்ருக்கு. அதோட அழகிய அந்த சிறிய உருவம், அது பறந்து போகிற விதம், தத்தி தத்தி தாவி போகிற அந்த அழகு, அதோட அந்த சிப் சிப் சத்தம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு நெருக்கமாக இருந்ததுனால தான் இந்த பறவைகளை நம்ம பல விதங்களில் பாடல்களாவோ கவிதைகளாவோ சொல்லி நம்ம அதை கொண்டாடி இருக்கிறோம். இந்த அளவுக்கு அழகா பார்த்து மகிழக்கூடிய நம்ம கொண்டாடின இந்த சிட்டுக்குருவிகள், இந்த அப்பாவியான இந்த குட்டி ஜீவன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கொடுமையான பஞ்சத்தோட பின்னணியாக அமைஞ்சதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது என்னன்றதை இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட்டுக்குருவிகள் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ஸ்பீஷீஸ் ஆஃப் சிட்டுக்குருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேட்டிவ் பார்த்தோன்னா யூரோப் மற்றும் ஏஷியா அண்ட் மெடிட்ரேனியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இங்கே இருந்து மனிதர்கள் எடுத்துகிட்டு போகிறது மூலமாக இல்லை இவைகளே மனிதர்களோட இணைந்து பயணித்து வெவ்வேறு நாடுகளை அடைந்ததாக சொல்லப்படுது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த சிட்டுக்குருவிகளை இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னால் என்ன? எந்த ஒரு உயிரினமும் தனக்கு சொந்தமில்லாத ஒரு நிலத்தில் போய் அது ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா, அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐகார்னியா, அதாவது ஆகாய தாமரை அப்படின்ற ஒரு செடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு செடி வகை. அது இங்கே இருக்கக்கூடிய நிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பயிர்களை நாசம் பண்ணுற விதமாகவோ, மற்ற பொல்யூஷன் போன்ற மற்ற கேடுகளை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவோ விளைஞ்சு நிற்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நாம் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் சிட்டுக்குருவிகளை அமெரிக்கன் பீப்புள் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளை இந்தியன் ஹவுஸ் ஸ்பேரோ அப்படின்னு அழைக்கிறோம். இதோட சயின்டிஃபிக் நேம் பேசர் டொமஸ்டிகஸ் இண்டிகஸ். இது பெசரிடே அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்த ஒரு பறவை இனம். இவைகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மனிதர்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம். ஏன்னா இவைகளோட உணவான சில பயிர் வகைகள், சில விதைகள் மனிதர்கள் விளைவிக்கக்கூடிய பயிர்களாக இருந்தது. அதனால மனிதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவர்களை அண்டி அவர்களோட இணக்கமாக இந்த பறவைகள் பயணிச்சிட்ருக்கு. கம்பு, சோளம், திணை, கேழ்வரகு, அரிசி போன்ற இந்த தானியங்கள் தான் இந்த சிட்டுக்குருவிகளோட பிரதான உணவு. அது மட்டும் இல்லை, தாவரத்தில் வரக்கூடிய பல புழுக்கள், பூச்சிகளையும் பிடித்து உண்ணக்கூடிய பழக்கம் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு இருக்குது. அதுவும் இவைகளோட உணவாக இருக்குது. இந்த 2 காரணங்களாலையும் மனிதர்களோடவே எங்கே மனிதர்கள் இருக்காங்களோ அங்கேயே இவைகள் கூடுகளை அமைக்குது. நாம் பார்த்துருப்போம், கிராமங்களில் இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகள், மரப்பொந்துகள், சில கட்டடங்களோட இடுக்குகள், கிணற்றோட சந்து, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அதற்கு தேவையான இடம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அருகாமையிலேயே தங்களோட கூடுகளை அமைச்சு வாழ்ந்துட்டு வருது. இந்த சிட்டுக்குருவிகள் உருவத்தில் மிக சிறியது. இதில் ஆண் பெண் வேறுபாடு ரொம்ப எளிதாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆண் குருவி
அடர் பழுப்பு நிறத்துல வெண்கோடுகளை கொண்ட ஒரு பறவையா இருக்கு. இவை உருவத்துல பெண் குருவிகளோட கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கு. இந்த ஆண் குருவிகளோட தொண்டை பகுதியில கருப்பு நிறத்துல இறகுகள் இருக்கும். அதோட ரெக்கைகள் மற்றும் கண் பகுதியில வெள்ளை நிற கோடுகள் காணப்படுது. இவற்றோட அழகு கருமை நிறத்துல இருக்கு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு இது ஆண் பறவை அப்படின்னு நம்மளால எளிதாக கண்டுபிடித்திட முடியும். இதே பெண் பறவை எடுத்துட்டோம்னா ஆண் பறவைகளை விட சற்றே அளவில் சிறியதாகவும் வெளிர் பழுப்பு நிறத்தில் மஞ்சள் நிறம் கலந்த ஒரு வண்ணத்தில் காணப்படுது. சாம்பல் நிறம்னு கூட சொல்லலாம். இதோட ரெக்கைகளில் மஞ்சள் கலந்த ஒரு வெண்மை நிறத்திலான கோடுகள் காணப்படும். ஸோ இவை பெண் பறவைகள். இந்த 2 பறவைக்குமான வித்தியாசம் இதுதான். இவைகள் ரொம்ப அழகா தத்தி தத்தி போகும். நடந்து போறது மாதிரி இருக்காது. பறந்து போகையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோ வேகமாகவும் பறந்து போகும். பாரதியார் கூட தன்னோட கவிதைகள்ல சிட்டுக்குருவிகளை பத்தி அதிகமா சொல்லியிருக்கிறாரு. தன்னோட வறுமை நிலையில கூட சாப்பாட்டுக்கே அரிசி இல்லாத அந்த கட்டத்துல கூட பாரதியார் இருந்த பிடி அரிசியை கூட அந்த முற்றத்துல நின்றுட்டு இருந்த சில சிட்டுக்குருவிகளுக்கு இறைத்ததா சொல்றாங்க. அப்போ அவங்க மனைவி கோவப்பட்டு கேட்டபோது அந்த சூழலை மாற்றுறதுக்காக அந்த அழகான சிட்டுக்குருவிகளை பார்த்து தன்னோட மகளையும் பார்த்து இந்த சிட்டுக்குருவிகளை போல நீ சந்தோஷமா இருக்கணும்ன்ற பொருள்படும் விதமா விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவிகளை போல அப்படின்னு சொல்லி பாடல் கூட பாடியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சிட்டுக்குருவிகள் நம்ம கூடவே எல்லா காலங்கள்லையும் பயணிச்சிருக்குது. இவைகளோட கூடுகள் பார்த்தோன்னா காய்ந்த குச்சிகள், இலைகள், பஞ்சு போன்ற சில பொருட்கள், இறகுகள், மற்ற எந்த தேவையில்லாத பொருட்கள் அதுக்கு கூடு கட்டதுக்கு ஏதுவாக இருக்கோ இவற்றையெல்லாம் உபயோகிச்சு மரப்பொந்துகள்லையோ வீட்டோட இடுக்குகள்லையோ முக்கியமாக ஓட்டு வீடுகளில் அதிகமாக அந்த சிட்டுக்குருவிகள் கூடு கட்டியிருப்பதை நம்மளால பார்க்க முடியும். இந்த சிட்டுக்குருவிகள் நம்மளை போல சுயநலமானவர்கள் இல்லைங்க. என்னோட வீடு உன்னோட வீடு அப்படின்ற பிரிவினைலாம் இது கிடையாது. இந்த குருவிகள் சில சமயம் மற்ற குருவிகளுக்கு கூட கூடு கட்டித்தர வழக்கம் உள்ளதான். சில சமயம் ஒரே கூட்டை 2 குருவிகள் பகிர்ந்து கூட உபயோகிக்குமா. அதே போல் ஏற்கனவே கட்டப்பட்ட கூட்டை கூட திரும்பி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பண்புகள் நாம் இந்த சிட்டுக்குருவிக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் விதமாக அமைந்திருக்கு. இவைகள் 1லேருந்து 8 முட்டைகள் இடுமாம். இவற்றோட அடை காக்கும் காலம் 10லேருந்து 14 நாட்கள்னு சொல்லப்படுது. இவைகளோட அளவும் மிகவும் சிறியதாக இருக்குது. 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இதோட முட்டையோட சைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட அந்த குஞ்சுகள் அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த குஞ்சுகளால் தானியங்களை ஜீரணிக்க முடியாத காரணத்தினால செடிகளில் இருக்கக்கூடிய புழுக்களை பிடித்து அந்த தாய்க்குருவி அந்த குஞ்சுகளுக்கு கொடுத்து வளர்க்குமாம். இந்தியாவில் இந்த சிட்டுக்குருவி அசாம் பள்ளத்தாக்கு முதல் இமாலய மலை வரை பல இடங்களில் பரவி கிடக்குது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையும் நம்மளால் சிட்டுக்குருவிகளை பார்க்க முடியும். வெவ்வேறு ஸ்பீஷிஸ், சப்ஸ்பீஷிஸ் ஃபார்மில் இது இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் சிட்டுக்குருவிகளோட குணாதிசயங்கள் என்னென்ன, அவை எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல வாழுது, எப்படி என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்குதுன்னு பார்த்தோம். இந்த சிட்டுக்குருவிகளால் சுற்றுச்சூழலில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது, இதனால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா இவைகள் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் சமநிலையை நிறுவுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. சிட்டுக்குருவிகள் மட்டும் இல்லை, இந்த உயிர்கோளத்தில் வாழக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அவற்றிற்கு இந்த சுற்றுச்சூழலை சமநிலையில் வைக்கக்கூடிய பங்கு இருக்குது. அந்த வகையில் சிட்டுக்குருவிகளோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவற்றை நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் அப்படின்னா நம்மளோட பயிர்களை அழிக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எலிகள், பூச்சிகள், இதெல்லாம் நம்ம வயலில் விளையக்கூடிய தானியங்களை சேதப்படுத்தக்கூடியது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை சாப்பிட்றத அந்த ஆர்கானிசத்தை இது கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது எலிகளை இல்லை, முக்கியமாக அந்த செடிகளை சேதப்படுத்தக்கூடிய பூச்சி இனங்களை பிடித்து உண்ணும் இந்த சிட்டுக்குருவிகளால் அந்த பூச்சி இனங்கள் கட்டுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இதை நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவைகளால் அதிக செடிகளில்
மகரந்த சேர்க்கை நடக்குது, அதாவது பாலினேஷன் நடக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் சீட் டிஸ்பர்சலும் இந்த பறவைகள் பண்ணுது. சீட் டிஸ்பர்சல்லாம் விதைகளை பரவ செய்தல், ஒரு இடத்துலேருந்து விதைகளை மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இது மற்ற தானியங்களை உண்டு அதோட கழிவுகள் மூலமாக அந்த விதைகள் மற்ற இடத்துக்கு போய் சேரும்போது அந்த இடத்துல அந்த செடிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விதமாக இவைகள் பாலினேஷன் மற்றும் சீட் டிஸ்போசலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இதெல்லாம் இந்த குருவிகளோட சுற்றுச்சூழல் பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி அளப்பரிய பங்கை ஆற்றக்கூடிய இந்த சிட்டுக்குருவிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நகரமயமாதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே நம்ம பல முறை குறிப்பிட்டாச்சு, ஓட்டு வீடுகள், பழைய கட்டுமானங்களில் இருக்கக்கூடிய அந்த இடவசதி இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களில் இல்லை. அதனாலவே கூடு கட்டி வாழக்கூடிய அதுக்கான அந்த ஸ்பேஸை நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம். இந்த மாதிரி நியூ பில்டிங் டைப்ஸ், மாடர்ன் பில்டிங் டைப்ஸ்னால அதுக்கு கூடு கட்டி வாழ்கிறதுக்கான ஏதுவான இடங்கள் சிட்டிஸில் இல்லாமல் போயிடுச்சு. இதனால் இந்த சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை அருகிட்டு வருது, கம்மியாயிட்டு வருது. நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அன்லெடட் பெட்ரோல் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த பெட்ரோல், அன்லெடட் பெட்ரோல்லேருந்து சில நச்சுத்தன்மை கொண்ட வாயு வெளியேறுது. இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால இன்செக்ட்ஸ் இறந்துடுறதா சொல்கிறாங்க. இந்த இன்செக்ட்ஸ் இறந்துடுறதுனால இதோட உணவு குறையுது, அதனாலையும் சிட்டுக்குருவியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிடித்து உண்ணக்கூடிய சில பறவைகளான கழுகு, காகம் இவற்றோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் இந்த சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் வயல்களில், விவசாய நிலங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளால் நிறைய பூச்சி இனங்கள் கொல்லப்படுறதுனால, அவற்றோட உணவு குறையிறதுனாலையும் சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் விட முக்கியமாக நம்மளோட க்ரீன் ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே வருது. நம்ம அதிக அளவில் மக்கள் தொகையை ஈடுகட்டும் விதமாக நிறைய காடுகளை அழித்து, மரங்களை வெட்டி, விளைநிலங்களை கட்டடங்களாக மாற்றி நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்பேஸை குறைக்கிறதுனால இந்த மாதிரியான பறவைகள் தங்கக்கூடிய இடம் குறைஞ்சிட்டே வருது. அதனாலையும் இவற்றோட எண்ணிக்கை ரொம்ப பல மடங்கு கம்மியாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் சிட்டுக்குருவி இனம் குறைஞ்சிட்டே வர்றதுக்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய சில காரணங்கள். இந்த விஷயங்களெல்லாம் கவனத்தில் கொண்டு 2 ஆர்கனைசேஷன் 2010ஆம் ஆண்டு ஒரு முன்னெடுப்பை வைக்கிறாங்க. அதாவது நாம் ஏன் உலக சிட்டுக்குருவி தினம் அப்படின்னு ஒன்று அனுசரிக்கக்கூடாது, இதன் மூலமாக நம்ம மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பறவைகளோட எண்ணிக்கையை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உலக சிட்டுக்குருவி தினத்தை அனுசரிக்க துவங்கினாங்க. 2010ஆம் ஆண்டு நேச்சர் ஃபார்வர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் எக்கோசிஸ் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் இணைந்து மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினமாக அனுசரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நம்மளோட நவீன வாழ்வியல் முறை, இந்த நகரமயமாதல், இவை எல்லாமும் கூட சிட்டுக்குருவியோட இனம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற விதமாக தான் இந்த மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினமாக ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கிறாங்க. அந்த விதத்தில் 2025 மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினத்தோட மெசேஜ் என்ன, தீம் என்ன அப்படின்னா, எ ட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் டைனி மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தீமில் இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு ஸ்பேரோ டே மூலமாக அவங்க என்னெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் பேர்ட் ஃபீடர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேர்ட் ஃபீடர்னால் அவைகளுக்கு தானியங்கள் வச்சு ஒரு பாத்திரத்தில் தானியங்கள் வைக்கிறதோ, இல்லை அதுக்குன்னு ஃபீடர்ஸ்ன்னு சில இது விற்கிது, எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிது. அதில் நம்ம அந்த தானியங்களை போட்டு வைக்கும் மூலமாக அவைகள் நம்மக்கிட்ட க்ளோஸ் அசோசியேஷனில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவைகளுக்கு கூடு கட்டக்கூடிய இடங்களை நம்மளோட வீட்டுக்கு அருகாமையில் அமைச்சு தரது. கூடு கட்டுறதுக்கு பேர்ட் நெஸ்ட் பாக்ஸ்னே விற்கிறாங்க.
அதே போல் நாம் அந்த நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கூடு கட்டுற விதமாக சில இடங்களை ஒதுக்குறது, இல்லை இந்த பாக்ஸஸை வந்து நெஸ்ட் பாக்ஸஸை அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, குழுக்களாக இணைந்து இந்த அவேர்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் தான் இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினம் மூலமாக அவங்க செய்ய நினைக்கிற சில செயல்கள். ஸோ இதை நாம் உணர்ந்து நாமளும் நம்மளோட வீடுகளுக்கு அருகாமையில் நம்மளால் முடிந்த அளவில் இந்த பறவைகளுக்கு உதவும் விதமாக நாம் ஃபீடர்ஸோ இல்லை வாட்டரோ வைக்கிறது மூலமாக நாம் ஓரளவுக்கு இந்த குருவிகளை அழிவுலேருந்து மீட்டெடுக்க முடியும். அதே போல் 2012 அஃபிஷியலாக டெல்லியோட மாநில பறவையாக அந்த சிட்டுக்குருவியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இட்டாலியோட தேசிய பறவையாக இந்த சிட்டுக்குருவிகள் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிட்டுக்குருவிகளை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் விதமாக இந்த மாதிரி வெவ்வேறு செயல்கள் நாம் வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கோம். இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பாவியான இந்த குட்டி குருவிகள் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெரும் பஞ்சத்துக்கு பின்னணியாக அமைஞ்சது. அந்த சோக கதை என்ன அப்படிங்கிறத இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவோ ஆர் மா சே துங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவை சேர்ந்த கம்யூனிச தலைவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு பெரிய சிவில் போருக்கு அப்புறமா 1949 சீனாவை கைப்பற்றுறாரு. அதாவது அவரோட ஆட்சிக்கு கீழே சைனா வருது. அவர் பொறுப்பேற்ற ஒரு சில வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1958 இவர் சைனாவை முன்னேற்றும் விதமாக பல திட்டங்களை அறிவிக்கிறாரு. பொதுவாகவே மாவோவோட மனநிலை, அதாவது மாவோ என்ன மாதிரியான ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரோட ஸ்லோகன் எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டிங் ஷென்டியான் அப்படின்றாரு. அப்படின்னா மனிதர்கள் இயற்கையை ஆதிக்கம் செலுத்தணும், அதாவது மேன் ஷுட் கான்கொயர் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதர்கள் எப்போவுமே இயற்கைக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாது, இயற்கை நமக்கு தலை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு இயங்கினவர். அந்த காலகட்டத்தில் இந்த எல்லாருக்கும் எல்லாமும் சொல்கிறது தான் கம்யூனிசம் இல்லைங்களா? அப்போது யாருக்கும் வந்து தனியாக நிலங்களோ தனி சொத்தோ இருக்கக்கூடாது, எல்லாமே அரசுக்கு கீழே வரணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடுபடணும், எல்லாருக்கும் சம பங்கு அதிலிருந்து வரக்கூடிய அந்த லாபம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதான் இவரோட கொள்கையாக இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லதாக தெரிஞ்சால் கூட இதுக்கு பின்னாடி ஒரு சுற்றுச்சூழல் போர் நடந்திருக்குது. யாருமே தங்க சொந்த நிலத்தை வச்சு அந்த நிலத்தில் அவங்க பாடுபடக்கூடாது. அடிப்படையில் விவசாய நாடாக இருந்த சைனா ஒரு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரியாக மாறணும், பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரியாக மாறணுங்கிறது தான் மாவோட திட்டம். அப்போது விவசாயத்துக்கு தேவையான எல்லா இடுபொருட்களையும் அரசாங்கம் உங்களுக்கு வழங்கும், உங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸையும் நாங்கள் தருவோம், நீங்கள் வந்து உழைத்து பாடுபட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை சரி பங்கு எல்லாருமே பிரித்து எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறைக்கூவல் விடுக்கிறாரு. இதை செயல்படுத்தும் விதமாக இவர் நடத்தின அந்த கேம்பெயின் தான் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது எந்த அளவுக்கு தாக்கம் அப்படின்னா, அதை ரொம்ப எளிதாக சரி செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவை கொண்டு நிறுத்துச்சு. அந்த கேம்பெயின் என்ன அப்படின்னா, கிரேட் லீப் ஃபார்வர்டு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின். அதாவது இவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதை அழிச்சிட்டா நமக்கு வந்து நம்மளோட ஈல்டு அதிகமாகும், நமக்கு வரக்கூடிய அந்த லாபம் அதிகப்படியாகும், அதன் மூலமாக பசி பட்னி இல்லாத ஒரு சைனாவை நம்மளால் உருவாக்க முடியும், ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக நம்மளால் உருவெடுக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. அந்த 4 பெஸ்ட் என்ன அப்படின்னா, கொசுக்கள், மஸ்கிட்டோஸ், ஃப்ளைஸ், ரோடன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேரோ. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான், ஸ்பேரோ. ஸோ கொசு அது தெரியும், இப்போ வரைக்கும் மனிதர்கள் போராடி அழிக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இந்த கொசுக்களால் மலேரியா போன்ற உயிர்கொல்லி நோய்கள் உண்டாகுது. அதனால் இதை கொல்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் ஃப்ளைஸ், ஈக்கள், மற்ற பூச்சிகள், அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதனாலையும் பல வியாதிகள் வந்து வருது, கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது. ஓகே, ரோடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறிய அளவிலான சில பாலூட்டிகள், எலி,
அணில் போன்ற இந்த விலங்குகள் பிளேக் மாதிரியான நோய்களை உண்டு பண்ணுது. இதனால மனித இனம் வந்து அழியுது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை வந்து மனிதர்களை அழிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டா நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும். அதனால நாம் வந்து நல்ல ஒரு வளமான வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறது இவங்களோட புரிதலாக இருந்துச்சு. இதுவரையும் ஓரளவுக்கு ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா சிட்டுக்குருவிகள் பற்றி சொல்லும்போது இவரோட அந்த சயின்டிஸ்ட் குழு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவி மட்டும் கிட்டத்தட்ட 4.5 to 5 கிலோ தானியங்களை சாப்பிடுது. இதை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா மில்லியன் கணக்கில் சிட்டுக்குருவிகளை அழிச்சாலே கிட்டத்தட்ட 60,000 பேர் இன்னும் அதிகமாக சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து இந்த விஞ்ஞானிகள் குழு மாவோவுக்கு பரிந்துரை செய்கிறாங்க. இதை எந்த விதத்துலையும் வந்து மறுபரிசீலனையோ இதை பற்றி வேற எந்த ஆலோசனையோ கேட்காம இதை சுற்றுச்சூழல் பின்னணியில் அணுகாமல் மாவோ அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி இதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் அந்த 4 பெஸ்ட் கேம்பெயின் நடத்துகிறாரு. அதில் ஒன் ஆஃப் த கேம்பெயின் தான் இந்த கிரேட் ஸ்பேரோ கேம்பெயின். மக்களுக்கு ஒரு பெரிய அறைக்கூவல் விடுக்கிறாரு. என்னன்னா, நீங்கள் கண்ணால் எங்கெல்லாம் சிட்டுக்குருவி பார்க்குறீங்களோ அங்கேயே சுட்டு கொல்லுங்க, அடித்து கொல்லுங்க, எப்படியாவது அதை கொல்லுங்க, இல்லாட்டி விரட்டி அடிங்க. நீங்கள் ஒரு பெரிய பெரிய பாத்திரங்களை எடுத்து சத்தம் எழுப்புங்க, பேங் அண்ட் பர்ஸ்ட் கிராக்கர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி அவைகளை வந்து ரெஸ்ட்லெஸ் ஆக்கி கொன்றுங்க, இல்லாட்டி இங்கேருந்து போக செஞ்சுருங்க, விரட்டி அடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்களுக்கு இடையில பதிவு செய்கிறார். இந்த மாதிரி நீங்கள் கொல்றது மூலமாக நமக்கு தேவையான அந்த வளங்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து பயிரெல்லாம் அழித்து நாசம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மக்களுக்கு இடையில பரப்புறாரு. மக்களும் இதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் சிட்டுக்குருவியை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் துரத்தி கொல்றாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், சிட்டுக்குருவிகளை குவியலாக குவிச்சு வச்சிருக்கிறாங்க, மாலைகளாக கோர்த்து சைனாவோட தெரு எங்கும் வந்து ஊர்வலம் போகிறாங்க இந்த கிரேட் ஸ்பேரோ கேம்பெயின் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் மூலமாக. ஸோ இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா சிட்டுக்குருவிகளும் அழிந்து போன ஒரு நிலை வந்துடுது. ஸோ இந்த கிரேட் ஸ்பேரோ கேம்பெயினோட முடிவில் 100 மில்லியன் சிட்டுக்குருவிகள் அழித்து கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் கிட்டத்தட்ட சிட்டுக்குருவிகளே அங்கே இல்லாத நிலை உருவாகுச்சு. அதை முடிஞ்சு அடுத்த வருஷம் 1959 61 வரையும் சீனாவுக்கு ஒரு பேரழிவு காலம் தான் சொல்ல முடியும். ஏன்னா 1959 அதாவது சிட்டுக்குருவிகள் ஃபுல்லாக அழிக்கப்பட்ட அடுத்த வருடம் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இனம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது. அந்த சீன வயல்களில் இந்த பூச்சிகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்துது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூச்சிகளை பிடித்து உண்டு அதை கட்டுக்குள்ள வைத்த அந்த சிட்டுக்குருவிகள் இனம் அழிக்கப்பட்டதால இதுக்கு எதிரி இல்லாதனால, பிரெடேட்டர்ஸ் இல்லாதனால இந்த பூச்சி இனங்கள் பல மடங்கு அதிகரித்து அந்த வயல்களை சூறையாடிடுச்சு. ஸோ அந்த லோக்கஸ்ட் தான் ஆக்சுவல் வின்னராக இருந்திருக்கு. ஸோ பல ஏக்கர் கணக்கில் இருந்த விவசாய நிலங்களை இந்த பூச்சிகள் சேதப்படுத்தினதுனால பயங்கரமான லாஸை வந்து சந்திச்சாங்க. அவங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய அந்த மகசூல் வந்து இல்லாமல் பெரும் பஞ்சம் வந்துச்சு. இதை தெரிஞ்ச உடனே மாவோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த சிட்டுக்குருவி கேம்பெயின் கிரேட் ஸ்பேரோ கேம்பெயினை வந்து நிறுத்துறாரு. கால்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறுத்தினது ரொம்ப ரொம்ப லேட். இட்ஸ் டூ லேட். அதுக்குள்ளே இந்த லோக்கஸ்ட் இனம் பல மடங்கு அதிகமாகி அங்கே இருந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பயங்கர சேதத்தை உண்டு பண்ணி பயிர்களெல்லாம் நாசம் பண்ணுச்சு. 1959 1961 வரைக்கும் கிரேட் சைனீஸ் ஃபேமைன் அப்படின்ற உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெரும் பஞ்சம் சைனாவை ஆட்டி படைச்சது. இது அஃபீஷியல் ரெக்கார்ட் படி கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் இறந்ததாக சொல்லப்படுது. ஆனால் கூட அன்அஃபிஷியலாக நிறைய புத்தகங்களில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சில ஜேர்னலிஸ்ட், சில மனிதர்கள் அவங்களோட குறிப்புகள்லேருந்து சொல்லும்போது இது 38 கிட்டத்தட்ட 75 மில்லியன் உயிர்களை கூட போக்கியிருக்கும் இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பஞ்சம் அப்படின்னா உணவுக்காக ஒருத்தரை கொன்னுக்கிட்டாங்க. ஈவன் ஒருத்தரை அடித்து இன்னொருத்தங்களை சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு கேனிபாலிஸ்டிக் பிஹேவியர் கூட வந்திருக்கு இந்த சம்பவத்தினால. ஆனால்
இந்த இடத்துல சுற்றுச்சூழல் பின்னணி ஒரு பெரும் பங்கு வச்சா கூட, அந்த சுற்றுச்சூழல் பிழை தான் இந்த பஞ்சத்துக்கு பெரும் காரணமாக இருந்தால் கூட, இன்னொரு முக்கியமான விஷயமா பதிவு செய்யப்படுறது என்ன அப்படின்னா, மாவோ அப்படிங்கிற ஒரு மனிதனோட சர்வாதிகார போக்கு தான். அந்த காலத்தில் அந்த கம்யூனிச அரசாங்கம் நிகழ்ந்த சீனாவில் மாவோவை எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை. அப்படி எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் அவர்கள் பயங்கரமாக தண்டிக்கப்பட்டார்கள். இந்த பஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு தானியங்கள் இருப்பில் இருந்ததாகவும், அது மனித பயன்பாட்டுக்கு போய் சேரவில்லை அப்படின்னும், நான் செஞ்சது சரிதான், என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு பிடிவாதமான போக்க, ஒரு சர்வாதிகார போக்கில் இருந்ததுனாலையும் பல மில்லியன் உயிர்கள் நாசமாச்சு, பல மில்லியன் உயிர்கள் போயிருச்சு அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது. இந்த சிட்டுக்குருவிகளை பற்றி படிக்கும்போது, இதை பற்றி தெரிஞ்சுக்க போது, இந்த சீனாவில் நடந்த இந்த பெரும் பஞ்சத்தை நாம் ஒதுக்கி தள்ளவே முடியாது. இது ஒரு பெரும் பாடமாக நம்ம எல்லாத்துக்கும் அமையும். எப்போவுமே வரலாறு அப்படிங்கிறது நாம் முடிந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இதிலிருந்து நாம் எப்போவுமே ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம வரலாறு படிக்கணும். நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் 1958 வருஷம் தானே நடந்தது, அதை ஏன் சொல்லணும் அப்படின்னு நாம் நினைக்காம இதை திரும்ப திரும்ப சொல்கிறது மூலமாக எப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் பார்வை எல்லா விஷயங்களும் எப்படி ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும், ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளால இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு புரிய வைக்கும் விதமாக இந்த விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லும்போது, இந்த மாதிரியான ஒரு பிழையை நாம் திரும்பி செய்யாமல் இருக்கிறதுக்கும் இந்த வரலாறு பெருந்துணையாக இருக்க முடியும். உலக அரசியல், மற்ற உலக அறிவு எல்லாம் இருந்து சுற்றுச்சூழல் அறிவு, அடிப்படை அறிவே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கிரேட் சைனீஸ் ஃபேமைன் நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்குது. இதுக்கு பின்னணியாக இந்த சிட்டுக்குருவிகள் இருந்தது. அந்த நாட்டோட சிட்டுக்குருவிகள் இனமே அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸ் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரம் தான். அதுக்கப்புறம் சீனர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் சிட்டுக்குருவிகளை தங்களோட நாட்டுக்கு கொண்டு அந்த பூச்சிகளால் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை ஈடுகட்ட பெருமுயற்சி எடுத்ததாகவும் வரலாறு நமக்கு சொல்லுது. எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும் முன்னாடி அதை ஆராயாமல் செய்யக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் வரும், இன்றைக்கி பண்ணும்போது 10 வருஷம் கழித்து அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ்க்கு, ஒரு லீடருக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு டேக்அவே மெசேஜ் தான் இந்த இன்சிடெண்ட்டில் இருந்து. ஸோ இந்த வீடியோவில் சிட்டுக்குருவிகளை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு துயரமான வரலாறு பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜுவாலஜி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜுவாலஜி டாக்ஸ்.